ஓகே. சோ இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா strategy to become superstar and create my superstar to become a chairman with only 50 PV. So 50 PV வச்சு எப்படி chairman அடைய முடியும்? மினிமம் ஆஃப் 50 PV. alright, இது எல்லாமே strategy தான். நம்ம லைஃப்ல வந்து எது நம்ம செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு strategy. அதாவது புல்டோசர் மாதிரி கண்ணா முன்னான்னு போயிட்டு இறங்கி ஒரு டைரக்ஷன் இல்லாம செய்யக்கூடாது. எதுவுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா பிளான் பண்ணி நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அடைய முடியும். ஓகே, as a chairman. ஏன்னா அவ்வளவு சிம்பிள். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸும் இல்ல ஐஎம்சி பிசினஸ் பிளான்ல. ஏன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து எந்த ஒரு டார்கெட்டும் கொடுக்கல. ஓகே, மந்த்லி வந்து இது செஞ்சாதான் நீங்க வந்து இப்படி போக முடியும், அடுத்த மாசத்துலயும் திருப்பி ஜீரோ. ஏன்னா எல்லாமே அக்குமுலேட்னால இங்க வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸும் கிடையாது. பட் நீங்க வந்து கரெக்டா பிளான் பண்ணி நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் பிகம் அ சேர்மன். ஓகே, சூப்பர் ஸ்டார் அப்புறம் சேர்மன் ஆக முடியும். ரைட். ஸோ அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா 5 என்னன்னாக்கா இந்த மிரக்கல் செட். ஓகே, இந்த மிரக்கல் செட் வந்து 50 பிவி. ஓகே, என்ன தப்பு பண்றாங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஜஸ்ட் போயிட்டு ஸ்டார்டர் கிட் மட்டும் வித்துட்டு வராங்க. ஸோ அதாவது நீங்க போய் ஒரு ஆள்கிட்ட உட்காந்து பேசும்போது அவர் பிசினஸ் பில்டரா சைன் பண்றாரு அப்படின்னா எப்படி அவர் போய் ப்ரோமோட் பண்ணாரோ அவர் கையில பேசிலும் துமரிக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நம்ம காமன் சென்ஸா திங்க் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தர் ஸ்டார்டர் கிட்ட வாங்கி சைன் பண்றாரு அப்படின்னா அவர் பிசினஸ் பில்ட் பண்றதுக்கு சைன் பண்றாரு. இல்லைன்னா அவர் யூசர்னா ஒரு பிசி கஸ்டமரை நம்ம சைன் பண்ணிடுவோம். பட் பிசினஸ் பில்டர்னு சொல்லும் போது எப்படி அவர் போய் ப்ரோமோட் பண்ண போறாரு? ஒரு ஸ்டார்டர் கிட்ட வச்சுக்கிட்டு எலவரை வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம ப்ராடக்ட் பேஸ்ல இருக்கு. எந்த கம்பெனி கிட்டும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது தெரியுங்களா? நம்ம கிட்ட பவர்ஃபுல் 2 ப்ராடக்ட் இருக்கு, இந்த பேசில் அண்ட் துமரி. அப்ப இதை கையில கேரி பண்ணிட்டு நம்ம ஒரு அடுத்தது அவருக்கு ஒரு ஆள்கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் திங் பிரேக் த ஐஸ் ஆஃபர். இந்த ஸ்டோரியை திறக்கிறதுக்கு when you go and see someone you need to open up the conversation. அந்த ஸ்டோரியை திறக்கிறது whatever one ice one just drop. மாமா கடையில் தான் பெருமாள் அப்புறம் இல்லைன்னா நீங்க கேரி மினரல் வாட்டர் அந்த 200 ml பாட்டில், சின்ன பாட்டில் கேரி பண்ணிட்டு பேசிட்டு டக்குன்னு ஊற்றி கொடுக்குறது. அப்ப இது அவங்க செய்யணும் அப்படின்னா அவங்க கையில இந்த 2 ப்ராடக்ட் இருக்கணுமா இல்லையா? அது மட்டும் இல்ல, அவங்க அங்க உட்காந்து பேசும்போது அவங்க இந்த பாட்டில் வைப்பாங்க, அலோவேராவும் இந்த சீபக்தம் இதெல்லாம் வைக்கும் போது அவரு அதை ஃபாலோ பண்ணுவாரு. ஸோ அப்ப என்ன சொல்ல வரேன்னா எவ்ரிபடி யாராச்சும் சைன் பண்ண போறாங்கன்னா யூ நீட் டு கிவ் தம் இந்த 4 மிரக்கல் செட். அதாவது அஃப்கோர்ஸ் அலோவேரா previous certificate no BV 50 ringgit, then Cbacton 72 ringgit to 332.50 BV, then basic 21 வெள்ளி 9.38 BV, then turmeric 21 வெள்ளி 9.38 BV. அப்ப in total பாத்தீங்கன்னா total health and business investment 164 வெள்ளி தான் is 51.26 BV. now இப்ப ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதாவது ஒண்ணு நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு வந்து 90 விழுக்காடு பீப்பிள், ஈவன் நம்ம டீம்ல இந்த 7 மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க. தட் ஒன்லி ரீசன் வாய் அவங்க வந்து 50 வெள்ளி போட்ட வச்சுதான் இல்ல 106. ஒண்ணு தெரிஞ்சுக்க, அதாவது ஒரு பிசினஸ்ல நம்ம வந்து சக்சஸ் ஆகும்னா ஹவு வி ட்ரீட் த பிசினஸ். அதாவது இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா 50 வெள்ளி போட்டனால தான் அவங்க ரிலாக்ஸா இருக்காங்க, தே டேக் இட் நாட் சீரியஸ். ஓகே, அல்ல 164 வெள்ளி போட்ட வச்சு தே நாட் டேக்கிங் சீரியஸ். அதே 1,64,000 வெள்ளி போட்டாங்க வச்சுக்கோங்க, 50,000 வெள்ளி போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மந்த் ஒண்ணுமே ரிட்டர்ன் கிடைக்கல, செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த், ஃபிஃப்த் மந்த், do you think they will give up? மூடிட்டு போயிருவாங்களா? நோ, they will continue because காசை போட்டாங்களா? எவ்வளவு பெரிய காசு போட்டாங்க? 50,000 வெள்ளி இல்ல 1,64,000 வெள்ளி. சோ தட்ஸ் வை நான் என்ன சொல்றேன்னா இது எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான். எப்படி நம்ம வந்து அந்த மைண்ட் செட்ல வந்து ஒரு பிசினஸ்க்குள்ள வரும், ஹவு வி மைண்ட் செட் எப்படி, வெதர் இஸ் 1,64,000 வெள்ளியா இல்ல 50,000 வெள்ளியா இல்ல 164 வெள்ளியா. அப்ப இந்த மைண்ட் செட் என்ன சொல்லலாம் அப்படின்னா பரவாயில்ல போனா போயிட்டு போகுது. ஓகே, சில பேர் வந்து சைன் பண்ணும்போதே மனசுல என்ன தெரியுங்க நினைச்சேன், பரவாயில்ல ட்ரை பண்றேன், பரவாயில்ல போனா போய் சி ஒன்னு தெரிஞ்சுங்க. அதாவது இந்த யூனிவர்சல் வந்து அது ஸ்பாஞ்ச் மாதிரி. ஓகே, the universal is like sponge. என்ன நீங்க மைண்ட்ல நீங்க உங்க தாட்ஸ்ல ஓடி நீங்க சைன் பண்றீங்களோ அதுதான் திரும்பி உங்களுக்கு பவுன்ஸ் பண்ணும். சோ என்னோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போம், பரவாயில்ல 50 வெள்ளி தானே போனா போட்டோம் அப்படின்னு சைன் பண்றவங்க ஒரு மாசத்துல காணா போயிடும். ஏன்னா இது எப்ப நடக்கும்னா இந்த மீட்டிங் வருவாங்க, நான் ப்ரீவியூ வைக்கிறேன், அங்க வந்து எக்ஸைட்மெண்ட்ல சைன் பண்ணுவாங்க. they sign up become a business builder out of the excitement. ஓகே, அங்க டெஸ்டிமனி நடக்கும், பேசுவாங்க எல்லாமே அவுட் ஆஃப் த எக்ஸைட்மெண்ட். பரவாயில்ல ட்ரை பண்ணுவோம், பரவாயில்ல 50 வெள்ளி தானே போனா போட்டோம் அப்படின்னு சைன் பண்றவங்க இருக்க மாட்டாங்க பிசினஸ்ல. இப்போ பீப்புள் யாரு இருப்பாங்க அப்படின்னா பிசினஸ்ல அன்டில் என்ன ஒரு சேலஞ்சஸ் வந்தாலும் என்ன ஒரு சுனாமி வந்தாலும் பீப்புள் would treat this as a business.
பிசினஸ் சொல்லும் போது 1,00,000 வெள்ளி போட்டதா நீங்க நினைச்சீங்க. உங்க மைண்ட் செட்ல நீங்க ப்ரோக்ராம் பண்ணுங்க, சார் நான் வந்து 1,00,000 வெள்ளி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி 1,00,000 வெள்ளி போட்டா உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இல்ல 50 வெள்ளி போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அது நீங்களே முடிவு பண்ணீங்க. பட் வென் ஐ ஸ்டார்டட், நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இட்ஸ் $1 மில்லியன் பிசினஸ் தான். நான் எந்த நெட்வொர்க் வந்து இட்ஸ் $1 மில்லியன் பிசினஸ், பட் இன்வெஸ்ட்மெண்ட் சின்னதுதான். அப்ப நம்ம மைண்ட் செட் எப்படி அதை திங்க் பண்ணி உள்ளுக்கு வரோம், அதுதான் சிக்னல் டு த யூனிவர்ஸ். சோ கரெக்டான பாசிட்டிவான சிக்னல் நீங்க அனுப்பிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கரெக்டான பாதைய அந்த யூனிவர்சல் திறந்து கொடுக்கும். பட் வரும்போதே ஒரு டவுட்டோட ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம உள்ளுக்கு வராங்க அப்படின்னா then they find difficulty. சோ அந்த மாதிரி ஆளு தான் மைண்ட் செட் தான் வருவாங்க உள்ளுக்கு. சோ அப்போ உங்க மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யுவர் தாட்ஸ், ஓகே, யுவர் தாட்ஸ் என்ன சொல்லுது உள்ளுக்கு வரும்போது, சைன் பண்ணும்போது இஸ் 100,000 ringgit பிசினஸ். சோ அப்ப யூ ட்ரீட் திஸ் 100,000 ringgit பிசினஸ். ரைட்? சோ ஒரு மீட்டிங் இருக்கா, ஒரு ட்ரைனிங் இருக்கா, ரைட்? சோ அங்க போய் நீங்க இந்த பிசினஸ் இந்த growthக்கு கத்துக்க போறீங்களா, அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு சேலஞ்ச், ஒரு இன்னொரு ஆக்டிவிட்டி வருதா, யூ டிசைட் which one is important. ஓகே, சில பேர் சொல்லுவாங்க மழை வருது அப்படின்னு, just they giving excuse, மழை வருதுன்னு they don't come for the training or the activity just because raining. அதே 1,00,000 வெள்ளி போட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அவர் வராரு, ஒரு 1000 வெள்ளிக்கு ஜாமான் வாங்க போறாருன்னா, do you think they will give that kind of excuse? அந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் இங்க 50 வெள்ளி போட்டோம், சரி பாப்போம். இன்னொரு வந்து என்னன்னா, என் ஆளு வரல, நான் என்னத்துக்கு வரணும்? see this is your business. see first of all நம்ம என்ன ட்ரீட் பண்ண, இது ஏன் பிசினஸ். so when you treat this is your business, நம்ம ஆளு வர்றாங்களோ இல்லையோ, we will continue to நம்ம சொந்தமா பிளான் பண்ணோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், when I got this opportunity, நான் முடிவு பண்ணோன்னே எனக்கு தெரியும் என்ன செஞ்சாதான் I can build the community, I can build the network, I create the activity. so நேஷன் வைட் ஆக்டிவிட்டி செஞ்சு அது கண்டினியூ பண்ணதான் நெட்வொர்க் க்ரோ பண்ண முடியும்னு முடிவு பண்ண அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்ப சில பேருக்கு தெரியும், சில ஸ்டேட்ல போய் நம்ம செய்யும் போது 3 பேர் வந்தாங்க, 2 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. we never give up because we told, எனக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த 2 4 4 8 8 16 16 32 32, ஓகே 64. இதுதான் the power of compounding. so இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. so அதனால என்ன சொல்ல வரேன்னா, when you go in sign up, 50 வெளியில யாரையும் ஸ்டார்ட் கிட்ட மட்டும் வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க போய் ஒரு ஆளை சைன் அப் பண்ணும்போது இங்க எது காடி எடுத்து போவீங்க, அப்புறம் அங்க பக்கிங் போடுவீங்க, அப்புறம் தேத்தாரி ஆர்டர் பண்ணுவீங்க, இதுக்கெல்லாம் செலவு இருக்கு. எல்லாம் செலவு பண்ணி 50 ரிங்கெட்டுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது லாபம்? ஒண்ணுமே லாபம். அப்போ ஒரு 2-3 பேரை சைன் பண்ணா பாப்போம், என்னடா செலவு பண்ணிட்டு தான் இருக்கும், ஒரு போனஸும் இல்லையா அப்படின்னு. why? because it's our mistake. because நம்ம போய் ஒரு ஆள்கிட்ட வந்து ஸ்டார்ட் கிட்ட வித்துட்டு வரோம். சோ அப்ப அவர் பிசினஸ் பில்ட் அப்படின்னா நீங்க இந்த பேக்கேஜை தான் நீங்க 164 இன்னைக்கு எத்தனை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கு வெளியில, எதுவுமே இந்த லோக்கு 164 வெளியில ஒரு பிசினஸ் ஃபேண்டாஸ்டிக் ப்ராடக்ட் எதுவுமே இல்லை. எல்லாமே 600 ரிங்கெட், 1000 ரிங்கெட், 4000 ரிங்கெட், பட் ஸ்டில் பீப்புள் பே அண்ட் ஜாயின். பட் நம்மளோட 164 வெள்ளிக்கு we have a fantastic product that is aloe vera, சீபக்தம், பேசில், turmeric. and இந்த 2 ப்ராடக்ட் அவங்க கேரி பண்ணி they going to do the business. so this is very important, right? so அப்ப என்ன சொல்றேன், the formula of 5 + 5 + 5 formula என்ன நடக்கும்னா, 5 ஏபி ஆளுக்கு 5 பேர் கொண்டாங்க 25 ஏபி, ஆளுக்கு 5 பேர் கொண்டாங்க 125 ஏபி அசோசியேட் பார்ட்னர். ஓகே, சோ இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க உள்ளுக்கு வந்துட்டீங்க, you leverage all நம்மளோட ஆக்டிவிட்டி. சோ 5 ஏபி 51 பிவி. ஏன்னா இந்த 5 ஏபியும் 164 வெள்ளிக்கு சைன் பண்ணாங்கன்னா அசோசியேட் பார்ட்னர், மிராக்கிள் செட் வாங்கினாங்கன்னா முதல்ல உங்கள்கிட்ட கணக்கு அமைச்சேன் 51 பிவி. ஓகே, சோ இஸ் 256.3 பிவி. சோ யூ பிகம் 10% உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் போனஸ். நான் ரெண்டாவது மாதம் இந்த 5 பேர் ஆளுக்கு 5 பேர் தான ஃபார்முலா இஸ் how you committed and you have the 5 people. இந்த 5 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா you have the 5 பேரை bring the 5 25. சோ 25 எல்லாம் மிராக்கிள் செட் வாங்கினாங்க அப்படின்னா ரெண்டாவது மாதம் உங்க நெட்வொர்க்ல வந்து 51.26 டோட்டல் 1281 பிவி. ஓகே, சோ you become a 20%. செகண்ட் மந்த் நீங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டார் அசோசியேட் ஆயிருவீங்க. ஓகே, சோ ஈவன் இந்த கரண்ட் பிளான்ல பாத்தீங்கன்னா you become a 15%. நான் மூணாவது மாதம் இந்த 25 பேர் ஆளுக்கு 5 ஏபி கொண்டாதான் 125 எல்லாரும் ஒரு மிராக்கிள் செட் வாங்கினாங்க அப்படின்னா 51.26 உங்க டோட்டல் வி 6407 பிவி. சோ மூணாவது மாசம் சூப்பர் ஸ்டார் ஆவீங்களா இல்லையா? ஓகே, யூ பிகம் அ சூப்பர் ஸ்டார். நாலாவது மாதம் இது அப்படியே டூப்ளிகேட் ஆகுச்சுன்னா
யூ கேன் பிகம் அ சேர்மன். அதுதான் சட்டம். இது அப்படியே டூப்ளிகேஷன் பண்ணிச்சு அப்படின்னா யூ பிகம் அ சேர்மன். சோ எனக்கு வந்து இது வந்து டூப்ளிகேஷன் ஆகுனுச்சு, ஆனா கொஞ்சம் டே தள்ளி போய் 5வது மாசம் ஆகுனுச்சு, ஐ பிகேம் அ சேர்மன். இதே ஃபார்முலா தான் நான் பாய்ச்சேன். ஓகே, 5 மாசம் சேர்மன். சோ அப்ப மினிமம் 3 மாசம் எடுக்கலாம். அப்படியே தள்ளி பண்ணலாம், 5 மாசம் 6 மாசத்துல யூ கேன் பிகம் அ சேர்மன். அப்படியே இது பெர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சுன்னா அஃப்கோர்ஸ், பட் எதுவுமே பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யாது. சோ அப்ப அங்கங்க லேக் குறை இருக்கும். அந்த குறையை எப்படி நம்ம தீக்கிறது, அது வெரி இம்பார்ட்டன்ட். சோ எப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ நீங்க முடிவு பண்ணிட்டீங்க உள்ளுக்கு வர்றீங்க அப்படின்னு, யூ டிசைடட், யூ ஓகே முடிவு பண்ணீங்க, யூ வாண்ட் டு பிகம் அ சேர்மன் டு earn மினிமம் 15,000 ringgit. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, 5 பேர், 1 2 3 4 5 5 பேரை டைரக்டா ஸ்பான்சர் பண்ணிட்டீங்க. அப்ப இந்த 5 பேரும் மிரக்கல் செட் வாங்கிட்டாங்க, சாப்பிடுறாங்க. அப்ப யூ சைன் அப் பண்ணும்போது நீங்க கேட்கிற, ஓகே யூ ரியலி வாண்ட் சீரியஸ்லி வாண்ட் டு டு தி பிசினஸா? இல்ல நான் ட்ரை பண்றேன். இல்ல ட்ரை எல்லாம் பண்ணாத. இல்லன்னா பரவாயில்ல, ஐ சைன் அப் யூ as a PC ல. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த பிவி will go to your personal one. alright, பட் நீ பிசினஸ் சைன் அப் பண்ண போற, சர்டிபிகேட் செலவு பண்ண போற அப்படின்னாக்கா, then can you commit 5 people? see, எதுவுமே தயங்காதீங்க, எதுவுமே நம்ம ஓப்பனா கேட்கறது தான். see, we must always think as a mature person. ஓப்பனா கேளுங்க, are you seriously want to build the business? Can you bring 5 people? ஓகே, அடுத்த வாரம் இங்க மீட்டிங் இருக்கு, இந்த இந்த இடத்துல மீட்டிங் இருக்கு, இங்க இருக்கு, can you bring? பிரிக்ஃபீல்ட்ல இருக்கு, பிஜேல இருக்கு, ஜேபில இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க 5 பேர் நீங்க அங்க தட்டி விட முடியுமா? ஓப்பன் பண்ணி கேட்கணும். ஓ, அப்ப அவங்க என்ன சொல்ல, ஓகே இருக்கு அப்படின்னு. பட் அதே அவங்க சொன்ன மாதிரி காப்பாத்தல அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? சி, இது உங்க பிசினஸ். அப்போ உங்க பிசினஸ் சொல்லும் போது நீங்க அந்த லேக்க மூவ் பண்ண வைக்கணும். அவங்க மூவ் பண்ணலன்னா யாரோட ஃபால்ட்? That means number fall because அவங்க மூவ் பண்ணல அப்படின்னா லெமன் we look for 6வது ஆளை பார்க்கணும். 6வது ஆளை போட்டு ஒன்னா நம்பர் will let the R sponsor. number 1 sponsor, number 6. நீங்க டைரக்டா வராங்க அப்படின்னு துருசா போட்டு இருக்காது. இதுதான் நிறைய பேர் செஞ்ச மிஸ்டேக். அதாவது ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு பெரிய மனசு இருக்கணும். யூ மஸ்ட் பி a big heart. ஓகே, எஸ்பெஷலி இந்த ஐஎம்சி பிளான்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 5 லேக். அப்ப 6வது ஆளை வந்து லெட் them ஸ்பான்சர். சில பேர் சொன்னாங்க, சார் நான் என்னத்துக்கு அவரை நான் கூப்பிட்டு வந்தாலும் நான் கஷ்டப்பட்டு நான் போய் பேசி கொண்டாந்தேன் அப்படின்ட்டு, நான் ஏன் அங்க கொடுக்கணும் அவர்கிட்ட அப்படின்னு. சரி, பர்சனலா போட்டுங்க, 6 7 8ன்னு அப்படியே ரம்புத்தா மாதிரி போட்டீங்க, என்ன ஆகும் தெரியுங்களா? நீங்க ஃபார் எவர் சூப்பர் ஸ்டார் தான். ஏன்னா நீங்க ஏன்னா ஒரு குரூப் 5000 500 800 1000 அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்யும் போது நீங்க சூப்பர் ஸ்டார் ஆவீங்க, சில்வர் போனது. சில்வர் ஆகணும்னா உங்களுக்கு கீழே ஒரு குரூப் 5000 செய்யணுமா இல்லையா? அப்ப இதுதான் டீம் ஒர்க். அப்ப டீம் ஒர்க்னு சொல்லும் போது நீங்க அவரு கீழே 6வது போடுவீங்க, யூ கண்டினியூ ஸ்பான்சரிங். தென் நீங்க வந்து 7வது ஆள போடுவீங்க, let the number 2 sponsor, then let number 3 sponsor 8, let number 4 sponsor 9, let number 5 sponsor 10. சோ அப்ப அவங்க இறங்கி வேலை செய்யறாங்களா இல்லையோ, நீங்க இறங்கி keep on sponsoring people, place. சோ அப்ப அவரு மூவ் பண்ணலையா 6வது 11 அங்க போடுங்க, 7 மூவ் பண்ணலையா 12 அங்க போடுங்க, 8 மூவ் பண்ணலையா 13 அங்க போடுங்க, 9 மூவ் பண்ணலையா 14, let the 9 sponsor 14. அது 10 மூவ் பண்ணலையா 15 ஆவது அங்க போடுங்க. அப்போ உங்களுக்கு தேவை ஒரு லேக் தானே. இப்போ ஒவ்வொரு குரூப்லயும் அந்த 5 குரூப்லயும் பார்த்தா ஒரு லேக் உங்களுக்கு மூவ் பண்ணுது. அப்ப அந்த டோட்டல் பண்ணி உங்களுக்கு 5000 வந்தா யூ குவாலிஃபைட் as a rank. சோ அப்ப 11 மூவ் பண்ணலையா 16 போடுங்க, 12 மூவ் பண்ணலையா 17 அங்க போடுங்க, let the 12 ஸ்பான்சர் 17, 13 மூவ் பண்ணலையா let the 13 ஸ்பான்சர் 18, let the 14 ஸ்பான்சர் 19, 15 ஸ்பான்சர் 20. அப்ப அந்த 1 6 11 போட்டாலும் யாருமே மூவ் பண்ணலையா, ஃபைன், யூ மூவ். இது உங்க பிசினஸ், ரைட்? திஸ் இஸ் மை பிசினஸ் அப்படி நீங்க எப்ப முடிவு பண்றீங்களோ அப்ப நீங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அந்த 5 லேக்கை மூவ் பண்ண வச்சுட்டு யூ வில் வாண்ட், உங்களோட ஃபோக்கஸ் உங்க குறிக்கோள் என்ன, யூ வாண்ட் டு பிகம் அ சேர்மன். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஓகே ஆளா இல்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, இட்ஸ் ஆல் நம்மளோட கமிட்மெண்ட், நம்மளோட ஆக்டிவிட்டி. நம்ம ஆக்டிவிட்டியை கிரியேட் பண்ண, நான் முடிவு பண்ணி வீட்டுல உட்காரணும் முடிவு பண்ணுதான், இல்ல மழை பெய்யுதுன்னு நான் முடிவு பண்ணா, இது எல்லாம் என் கையில தான் இருக்கு. அப்ப we one achieve means நம்ம தான் இறங்கி ஓகே 16 வரல இன்னொரு ஆளை பத்தி 16 ஸ்பான்சர் பண்ணிப்போம். அப்ப 17 கிட்ட இந்த மாதிரி நீங்க 25 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஃபேண்டாஸ்டிக். 25 பேரை நீங்க சொன்னா கண்டிப்பாக நீங்க சேர்மன் ஆக முடியும். ஏன் நான் அதை சொல்றேன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் காமிக்கிறேன். த பவர் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல
நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்ன ஒரு விஷயம் எடுத்தாலும் இந்த லா கண்டிப்பா வேலை செய்யும். அப்ப நீங்க 25 பேரை டைரக்டா ஸ்பான்சர் பண்ணி, இது வந்து worst case scenario சொல்றேன் தெரியுங்களா? ஓகே, நீங்க என்ன சொன்னா, சார் நான் இவ்வளவு செஞ்சுட்டேன் இன்னும் முப்பல 25 பேர் பாத்தீங்களா, அதான் முக்கியம். ஸ்பான்சர் பண்ணி கீழே போட்டிருக்கீங்களா, அதான் முக்கியம். worst case scenario to become a chairman and earn 15,000 ringgit, 25 பேரை நீங்க ஸ்பான்சர் பண்ணீங்க அப்படின்னா இந்த லா வேலை செய்யும். அதாவது இந்த 5x5 formula works on these 80-20 ரூல்ஸ்ல வேலை செய்யும். என்ன அது ரூல்ஸ் பாத்தீங்கன்னா, this is the law called the 80-20 rules, also known as a Pareto principle. It's a concept that suggests roughly 80 விழுக்காடு of the effect come from 20% of the cost. This principle can apply in IMC business. இதுதான் law. ஓகே, இந்த எல்லா பிசினஸ்லயும் Pareto law பாய்ப்பாங்க. ஓகே, கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட்லயும் சரி எல்லாத்துலயுமே இந்த பரேட்டோ பிரின்சிபல் பாய்ப்பாங்க. சோ அப்ப இந்த பிரின்சிபல் ஐஎம்ஸ்லயும் அப்ளை பண்ணுது. அப்ப நீங்க 25 பேரை நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா 20 விழுக்காடு 5 பேரு. ஓகே, சோ 20 விழுக்காடு 5 பேரு 5 லேக்ல. இதுதான் அந்த லா, ரைட்? வெதர் நீங்க டைரக்டா போடுறீங்களோ இல்ல உங்களுக்கு கீழே வரும்போது இன்னொரு ஆளுங்க சரி மிஸ்டேக் என்ன தெரியுங்களா, அவங்க டைரக்டா கொண்டு வந்த ஆளை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. அவரு கீழே ஒருத்தவங்க தான் யாருன்னே தெரியாது, போய் அவங்கள எக்னாலஜே பண்ண மாட்டாங்க. லீடர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதாவது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து உங்க நெட்வொர்க்ல இன்னைக்கு யாரு ஜாயின் பண்றாங்களோ that is the most important person in your network. அவங்க தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு அவங்க நீங்க மேல இருப்பீங்க, அவங்க யாருன்னு தெரியட்டா கூட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதனால நான் வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லாம் ஏன் அந்த வெல்கம் மெசேஜ் போட சொன்னேன்னா, அட்லீஸ்ட் I know what the people, next time அவங்களை பார்க்கும்போது I can acknowledge them. So இதுதான் important because the person who joined today is the most important in network marketing. அப்ப அவங்க கூட தான் நீங்க more time spend பண்ணணும். இப்ப நான் முதல்ல 25 சொன்னது வந்து அந்த 25 பேத்துல அந்த 24 பேரும் கமிட் பண்ணல அப்படின்னா நீங்க 25. பட் அதே உங்க நெட்வொர்க் நீங்க கொண்டு வரல, உங்களுக்கு கீழே உங்க மூலியமா யாராச்சும் ஒரு ஆள் வராங்க அப்படின்னா அவங்க கமிட் பண்ணாங்கன்னா நீங்க கீழே இறங்கி அவங்க கூட வேலை செய்யும். இது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சில லீடர்ஸ்க்கு தெரியும், ஈவன் தோ தே ஆர் பை 5வது 6வது லெவல் டவுன், தே ஸ்டில் ஐ அம் கம்யூனிகேட்டிங் வித் them, I work with them. ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் நீங்க ஒரு இந்த பிசினஸ் ஒரு 3 month 5 month, ஓகே, இவருடைய சீனியர் இந்த பிசினஸ். அப்ப புதுசா வேலை வர்றவங்க கிட்ட வந்தாங்க அப்படின்னா அவங்களோட பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா, அந்த லேக் உங்களுக்கு வீக்கா இருக்குன்னா அவங்க கீழே இறங்கி நீங்க வேலை செய்யும். அவங்கள அனாதையா விட்டுறாதீங்க. அவங்களுக்கு அப்புறம் மோட்டிவேஷன் எல்லாம் வருவாங்க. பொட்டன்ஷியலா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட கீப் இன் டச் பண்ணுங்க. யூ கேன் சூஸ் ஹூ வாண்ட் டு பி அ பிசினஸ் பார்ட்னர். ஓகே, பிசினஸ் பார்ட்னர் அப்படின்னா நீங்க டைரக்டா ஸ்பான்சர் பண்ணவங்க தான் பிசினஸ் பார்ட்னர். அந்த லேக்ல யாரு பொட்டன்ஷியலா வராங்க அப்படின்னா, வேற யாரு மூலியமா வராங்க அப்படின்னா, இஃப் யூ ஐடென்டிஃபை த பர்சன், யூ கோ டவுன் அண்ட் ஒர்க் வித் தட் பர்சன். அந்த நெட்வொர்க் பில்ட் பண்ணிச்சா வில் பெனிஃபிட் எவ்ரி ஒன். ஸோ இதுதான் முக்கியம். ஓகே, ஸோ அப்ப இந்த பிரின்சிபல் எப்படி அப்ளை பண்ணா, இந்த 80-20 rules possess that small percentage of cost can responsible for large percentage of the effects. Now, அப்போ ஒன்னாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா often 80 விழுக்காடு of your sales come from the 20% of its people. By focusing on these key people, business can maximize your revenue. அப்ப இந்த 20 விழுக்காடு மக்கள்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, alright, so இந்த key people உங்க business grow பண்ணா உங்க revenue grow பண்ணும். இதுதான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். alright, then time management and productivity. Typically இந்த 20% ஓட activity produce 80% of your result. எப்படின்னா identify and prioritizing these high impact tasks, you can increase your productivity. அப்ப ஐடென்டிஃபை பண்ணுங்க யாரு அவங்க உங்க each லேக்ல. ஓகே, அப்ப அந்த லேக்ல உங்களுக்கு அந்த லேக் வந்துச்சுனாக்கா நீங்க வந்து கோல் ஆக முடியும்னா ஐடென்டிஃபை. இப்போ உங்களுக்கு ஒரு லேக் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு, 5000 BV இருக்கு, எவ்ரி மந்த் செய்றாங்க. You need to identify your other lake. யாரு அங்க பொட்டன்ஷியல் அவங்க கூட இறங்கி வேலை செய்யணும். Start to communicate, create more activity with that particular person. Alright, so அதுதான். அப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்க. அதாவது இமேஜின் ஒரு கார்டன்ல ஒரு 20 விழுக்காடு ஆஃப் த பிளான்ட் ப்ரொடியூஸ் 80% ஆஃப் த ஃப்ளவர். அப்ப அங்க ஒரு பெரிய கார்டன் இருக்கு, ஆனா ஒன்லி 20 விழுக்காடு அந்த செடி வந்து 80% of the flowers கொடுக்குது அப்படின்னா, by giving extra care of this plant, அந்த எந்த செடி வந்து நல்லா சூப்பரா இருக்குதோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா then அந்த ஹோல் கார்டனே அழகா வந்துருமா இல்லையா? சோ இதுதான் ரைட். சோ நம்ம நடுவோம்,
ஆனா நம்மளுக்கு தெரியாது எது க்ரோ பண்ணும் அப்படின்னு. அப்ப நீங்க 20 விழுக்காடு ஆஃப் அந்த பிளான் எது நல்லா இருக்கோ, நல்லா விதை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை மட்டும் நம்ம போய் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு பாஜா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு டைம்ல நீங்க எட்டதை பார்க்கும்போது அப்படியே the whole garden flower. இதுதான் when in your network. So focus on that 20%. இது யாருக்கு நான் சொல்றேன்னா people already have the network. Okay, start to focus. நீங்க போய் பர்சனலா இன்னும் போய் ஸ்பான்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி 25 பேர் பண்ணிட்டீங்கன்னா ஃபைன். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் டு ஃபோக்கஸ். ஓகே, ஐடென்டிஃபை your 20% in your team. இதுதான் ஓகேங்களா. Now step to apply the 80-20 rules. என்ன ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, first of all, identify the key area. Determine the vital few activity and leaders that generate the most significant outcome. யாரு அந்த லீடர்ஸ் நிறைய அவுட்கம் கொண்டுகிட்டு வராங்க, ரைட்? அவங்களோட பிவி நீங்க போய் செக் பண்ணலாம், ரைட்? சோ அப்ப சில பேர் வந்துட்டு அவங்க கீழே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமையே இருக்காங்க. எவ்வளவு பிவி வந்துச்சு, இதெல்லாம் வந்து டெய்லி நீங்க மானிட்டர் பண்ணணும். ஓகே, எவ்ரிடே மானிட்டர் பண்ணுவோம். அதனால பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க சூப்பர் ஸ்டார் அடையிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இன்னும் இவ்வளவு பிவி இருக்கு, கோ ஃபார் சூப்பர் ஸ்டார். தே டவுன் த லைன். பட் ஐ ட்ரை டு ஃபைண்ட் அந்த பர்சன். நான் சொல்லுவேன் இன்னும் இவ்வளவு பிவி தான் இருக்கு, கோ ஃபார் இட், யூ பிகம் a சூப்பர் ஸ்டார். நீங்க கேட்டு பாருங்க, ரைட்? So that's how you need to work. Okay, identify, then focus efforts, concentrate your resources, your time, energy on this key area to maximize impact. அப்ப கான்சென்ட்ரேட், உங்ககிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் வச்சு, நேரத்தை வச்சு, எனர்ஜி வச்சு இந்த பர்சனை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. then you see the result. It will give you big impact, right? Then analyze and adjust. So regularly view your result to ensure that you focus remain on the most productivity. So இதான் முதல்ல கூட சொன்ன மாதிரி every day review your activity in your 5 குரூப்லயும். இந்த 5 குரூப்லயும் நீங்க வந்து எவ்ரிடே ரெகுலர்லி ரிவ்யூ பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஏரியால யார போய் இறங்கி எங்க போய் செய்யணும் அப்படின்னு நீங்க ரிவ்யூ பண்ணி நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா, then it will give you the impact in your network. So ரொம்ப சுலபமா நீங்க வந்து சேர்மன் முடிக்க முடியும். ஓகேங்களா? சோ அப்ப the benefit of 80-20 rules அது மட்டும் இல்ல, increase efficiency, அதாவது by focusing on the most important task or the leader to achieve better result with less effort. Okay, so அப்ப இந்த focusing the most important task, okay, எந்த லீடர், ரைட்? உங்களுக்கு தெரியும் அந்த பர்టిక్యులர் குரூப் வந்து இந்த குரூப் 5000 செஞ்சா will make you go for your goal or ruby. Then you start to focus on this leader, right? So with less effort. Now improve decision making is also improve decision making. Is help in prioritizing tasks and making informed decision based on what the most significant impact can be made. So அப்ப இதுலயே வந்து இந்த 80-20 ரூல்ஸ்ல வந்து will help you to make decision better and faster. So இதுதான் the important of the benefit of 80-20 rule. நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், ஜாலியா செய்யலாம். ஓகே, இந்த ஃபார்முலா நீங்க ஃபாலோ பண்ணீங்க, ரைட்? So resource optimization, allocate resource more effectively, reducing waste and enhancing overall performance. Okay, now so in conclusion என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இந்த 80-20 rules is a powerful tools for improving your efficiency and effectiveness in your network. By identifying the crucial 20% that yield the most significant result, you and your team can achieve greater success with less effort in IMC business and become a chairman. Alright? So அப்ப இதுதான். So இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்கா, இந்த 20% you start to identify in your team, right? Then you will achieve the result. Okay, so யார்கிட்ட நீங்க இந்த 20% people in your network, in your each of the leg, okay, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, then you can become a chairman. Okay, treat them as your business partner. Start to communicate, have more meetup. அவங்க கூட இருந்து more activity create பண்ணுங்க. Then you can become a chairman. Alright? Now செஷனை முடிக்கிற முன்னுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ இருக்கு. நீங்க அந்த வீடியோ கேளுங்க. அது முடிச்ச உடனே நான் அந்த வீடியோ பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Alright? So just ஒரு 2-minute clip தான். வெரி பவர்ஃபுல்லான மெசேஜ் அந்த வீடியோல இருக்கு. Right? So okay, so முடிஞ்சா உட்கார்ந்து கிளியரா கேளுங்க. Alright? Just 2 minutes. To a stand-up comedian, he makes me laugh.
If it gives me a good experience, I'm willing to part with my money, right? Or I go to a cricket match, I spend money on the IPL. Why? It gives me to a stand-up comedy and it makes me laugh. If it gives me a good experience, I'm willing to part with my money, right? Or I go to a cricket match, I spend money on the IPL. Why? It gives me so much of thrill. When somebody inspires me with his thought, his words, his action, I'll part with my money. So the only way you can make money is when you add some value to somebody's life. If you can reduce my working time, if you can delegate some work to you, I'm willing to part with my money to you. So you either make things easier for somebody, or you speed up somebody's work, or you're of some service to somebody. That is when money comes in your hands. And if you want to increase your income, the only way you can increase is add more and more value to others' lives. Make yourself so capable, increase your skills so much that people are willing to pay for it. Or increase the number of people you add value to. You make a brilliant idea, you invent windows, the whole world is benefited and you become the richest man in the world. That's how it works. Think of something which benefits a lot of people and you make a lot of money. One of my favorite quotes was on a placard in Director K. Balachander's office. He was my mentor. And he had a placard saying, "Today is the first day of the rest of your life." I think that's a fabulous thing. Whatever you decide today. Okay, till yesterday, okay man, I goofed up. I was a mess. But from today, I decide, now you see what I can become. That I think is a great thing to say. We were coming here on this road, there's a board there. No U-turn. Life doesn't have that board at all. You can take a U-turn anytime you want. It's just on you to decide that now you see a new me, a fresh me, I'll show who I am. Of course it's going to be tough. Obstacles are going to be there. See, why do you enjoy a cricket match, Durgesh? Why do you enjoy a football match, or why do you enjoy this game so much? Because somebody is trying to hit a sixer, but the other man's idea is only to make him out. Every cricket ball starts with the idea of making the batsman out. He is a clever guy. He'll hit a sixer, he'll hit a four. He's got the skill. That's how everything is. Everybody is trying to stop you. What's football about? You want to reach the goal. If there is no opponent at all, you just go and put the ball. What's the fun? The whole idea of the opposite team is to block you. So I think life itself is designed that way. You want something so badly, and the whole world said, we will not allow you to get this. And you just roll up your sleeve and say, you think so? You underestimated me, boy. I'll show you who I am. That is what it's about. It was stand-up comedy and it makes me laugh. Okay, friends. So I think you got the message from the video. So கண்டிப்பா உங்களுக்கு சில மெசேஜ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Alright. So